வணக்கம். வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? நான் இந்த கலம்புல இருந்து பேசணும். கலம்புக்கு வந்த இடத்துல ஹரிஷ் தம்பியோட கொஞ்சம் பேசுங்க. உங்களோட பேரை சொல்லி போட்டு சொல்லுங்க. என் பேர் அகமட். எங்க இருந்து வந்தீங்க? நான் என் சொந்த இடம் கல்முனை. சொல்லுங்க. கல்முனை. கல்முனை எந்த இடம்? கல்முனை சாய்ந்த வருது. கல்முனை சாய்ந்த வருது. சொல்லுங்க. இந்த முஸ்லீம் காங்கிரஸ்ல இவரும் அந்த ஹசன் அலியும் தான் இதை பத்தி அடிக்கடி பேசுறதும் மற்றவங்கள்ட்ட கெட்ட பேர் எடுக்கிறதும் இவரா தான் இருக்கு. தலைவர் முறையில் அவர் இருந்துகிட்டு என்னத்தை தாங்கிறாரு தெரியல. பதவியை பாதுகாத்துக் கொள்ளணும். நன்றி. உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கணும் ஒழிய இப்படியான விஷயங்கள் கூற முடியாது. தலைவரை தாக்குறதோ இதன்றதோ இங்க வந்து செய்ய இயலாது. நன்றி. உங்களுடைய அபிப்பிராயத்துக்கு நன்றி. அபிப்பிராயங்களை தயவு செய்து மன்னித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய கேள்வியை கேளுங்க. ரங்கா அவர்களே, இன்று இந்த ஜனாதிபதி தேர்தலிலே மஹிந்த ராஜபக்ச அவர்களை தோக்கடிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி தேர்தல் எப்ப வாருதுன்னு இந்த நாட்டுல வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் டேட் நாங்க பார்த்து கொண்டிருந்தது. நாங்க கைகளால நாங்க எண்ணிக்கொண்டிருந்தோம் எப்ப இந்த தேர்தல் வாருதுன்னு. அதனாலதான் இந்த தேர்தலிலே முஸ்லிம் இளைஞர்கள் முன்னாலே நிற்கிறாங்க மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடைய சோசியல் மீடியா கேம்பெயின்ல. ஏனென்றால் எங்களுக்கு தான் இது தேவை இருக்கிறது. இன்று ஜனாதிபதி அவர்கள் நான் நினைக்கிறேன் கிழக்கு மாகாணத்திலேயும் வடக்கிலேயும் சென்ற தேர்தல் பிரச்சாரத்திலே கூறியிருக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள் என்று ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த மாதிரி உங்களோட இன்னொரு விஷயத்துக்கு வேணும். அதாவது இன்று பார்த்திருந்தால் இளைஞர்கள் என்று நான் உண்மையில் பார்த்தால் பல தர்கா டவுனில் பார்த்திருக்கின்றாலும் சரி, ஒவ்வொரு விதத்திலும் இந்த முஸ்லீம் இளைஞர்கள் முக அட்டைகள் அவர்கள் தானாக வந்து பல பிரச்சாரங்கள் என்று சும்மா போடுங்க என்றால் இன்று கூட மைத்ரிபால சிறிசேனா தமிழ் விளம்பரங்களை காணவில்லை. சரியா? ஆனால் முக அட்டைக்கு போனீர்களா இருந்தால் பல தாங்களாவே கிரியேட் பண்ணி முஸ்லீம் இளைஞர்கள் இடவழியுடன் உங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவோம். உங்களுடைய நேரம் அவர்களே, இன்று இந்த இடைவேளை நேரத்திலே கூட மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஜனாதிபதி ஒருவரை அட்வர்டைஸ்மெண்ட் வைத்துக் கொண்டிருக்கிறது. அதிலே விளங்கக்கூடிய ஒரு காரணம் என்னென்றால், முஸ்லிம் அமைச்சர்கள் ஜனாதிபதி கிட்ட கூறியிருப்பார்கள் இந்த மின்னல் நிகழ்ச்சியை கூடுதலா முஸ்லிம் மக்கள் தான் பார்க்கிறது என்று. அதனால தான் அவர்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் இந்த நிகழ்ச்சியிலே ஜனாதிபதியுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அவர் போட்டிருக்கிறார்கள். ரங்கா அவர்களே, அந்த இன்று ஜனாதிபதி அவர்கள் கூறுறார்கள் நாங்கள் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள் என்று. இன்று கிழக்கு மாகாணத்திலே அவருடைய நடந்த பல கூட்டங்கள்ல, வடக்கிலே நடந்த கூட்டங்கள்ல அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டிலே கடந்த காலத்துல முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக நடந்த அநியாயங்கள் நடக்கிற நேரத்துல நாங்க எல்லாரும் ஒரு தாயும் பிள்ளைகள் அல்ல. ஜனாதிபதி அவர்களுக்கு அந்த நேரத்துல நாங்கெல்லாம் ஒரு தாயும் பிள்ளைகள் அல்ல. அப்ப நாங்கள் வேறொரு சமூகமா தான் ஜனாதிபதி அவர்கள் எங்களை பார்த்தார்கள். அப்ப அந்த நேரத்தை நடந்த அநியாயங்களை ஒரு அநியாயத்தை நிறுத்துறதுக்கு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் முன் வரவில்லை. அந்த காரணத்தால் இன்று நாட்டில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் ஒரு நிலைமையில இருக்கிறார்கள், இந்த மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியை தோக்கடிக்க வேண்டும் என்று. நான் நினைக்கிறேன் ஹரிஸ் அவர்களுடைய பாராளுமன்ற அவருடைய நான் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் நினைக்கிறேன் முஸ்லிம் காங்கிரஸ் அவர்களும் காங்கிரஸ் கட்சி அவர்களும் இன்று அரசாங்கத்திலிருந்து வெளியேறக்கூடிய முடிவிலே இருக்கிறது மாதிரிதான் அவருடைய பேச்சிலேயும் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அந்த முடிவிலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். அது வரவேற்கக்கூடிய முடிவு. ஏனென்றால் இன்று நான் கிழக்கு மாகாணத்திலே கடந்த 2 வாரம் நான் சென்றேன். அங்க வாழக்கூடிய மக்களும் கூட அவர்களும் இன்று காத்து கொண்டிருக்கிறார்கள், எங்க இந்த அரசாங்கத்தை நாங்கள் தோற்கடிக்கிறோம். அதே போல இன்று நான் அன்று உனேஸ்வார கூட மன்னார் சென்றேன். மன்னாரில கூட மக்கள் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன வேலை திட்டங்கள் நடத்தாலும், அவர் என்ன அபிவிருத்தி திட்டம் அங்க நடத்தினாரும், அங்க இருக்கிற மக்கள் அவர்கள் முடிவிலே இருக்கிறார்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று. இனி அதனால ரிஷாட் பத்ருதீன் அவர்களுக்கும் மீண்டும் சிந்திக்கிறதுக்கு உருவாகி இருக்கிறது. அவர்கள் ஜனாதிபதியுடன் சென்றால் முஸ்லீம்களுடைய வாக்குகள் அவருக்கு இல்லாம போகுது. ஏனென்றால் அங்க மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் இன்று ஜனாதிபதியை தோற்கடிக்கிறதுக்கு தான் முன் வந்திருக்கிறார்கள். அதனால தான் இன்று ரிஷாட் பத்ருதீனும் கல்லன் மாதிரி கல்லு பொறிச்சு கொண்டு இருக்கிறாரு களவெடுக்கிறதுக்கு. ஃபைசார் முஸ்தபாவும் மொல்ல கல்லு அந்த நாங்க சிங்களத்துல சொல்லுவோம் ஹொரகல் அவுலனவாண்டு. அது எனக்கு தெரியாது தமிழ்ல எப்படி சொல்றது. அந்த சிங்களத்துல நாங்க சொல்றது ஹொரகல் அவுலனவா கள்ளக்கல்லு தோன்றது. அதே மாதிரி இவங்க 2 பேரும் இப்ப இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு இப்ப இன்று விளங்கி இருக்குது முஸ்லிம் மக்களோட பல்ஸ் என்னாண்டு. ஏன்னா இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா பகுதியில வாழக்கூடிய முஸ்லிம் மக்கள் ஒரே முடிவிலே இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் கடந்த காலத்துல முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக நடந்த அநியாயங்களை நிறுத்துறதுக்கு. அப்படி நினைக்கிறீங்களா?
ஜனாதிபதி சொல்றார் மின்னல் தான் காரணம் என்று சொல்லி அமைச்சரும் சொல்றார், இன்னொரு அமைச்சர் முஸ்லீம் அமைச்சரும் சொல்றார் மின்னல் தான் காரணமா எடுத்திருப்பாங்க. நிச்சயமாக ஏனென்றால் மின்னல் முடிய உங்களுக்கு கோல் வந்து பெரிய கோல் உண்டு. மின்னல் மூலமாகத்தான் நாங்கள் கடந்த காலம் முஸ்லிம் மக்களுக்கு நடந்த அநியாயங்களை பற்றி மக்களுக்கு நாங்கள் விளக்கப்படுத்தினது. இன்று தமிழ் மீடியா, இன்று நாங்கள் எலக்ட்ரானிக் மீடியா எடுத்தோம்னா எலக்ட்ரானிக் மீடியால முஸ்லீம்களுடைய பிரச்சனை, தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய இருக்கிற ஒரே நிகழ்ச்சி மின்னல் தான். மற்ற ஒரு எலக்ட்ரானிக் மீடியாலையும் தமிழ் புரோகிராம்கள் நடக்கிறது இல்லை. நடக்குது, ஆனால் அரசியல் நடக்கிறது இல்ல. எங்களுக்கு தெரியும் ரூபவாயினிலையும் நடக்கிறது, ஐ சேனல்ல நடக்குது தமிழ் ப்ரோக்ராம். ஆனால் அங்க எதிர்கட்சிக்கு வந்து எங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய வாய்ப்பு அங்க எங்களுக்கு தாரது இல்லை. அங்க மஹிந்த ராஜபக்சக்கு ஆதரவா கயக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த சேனல் உள்ள வாய்ப்புகள் கொடுக்கிறது. அதனால மின்னலும் இதுல பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கிறது. அது நீங்கள் ஒரு ஊடகமுக்கு இருக்கிற பொறுப்பை நீங்கள் சரியா செஞ்சிருக்கிறீர்கள். அது மக்கள் தீர்மானம் பண்ணுவார்கள். நீங்க செஞ்ச காரியம் சரியா பிழையா அதன் மக்களுடைய தீர்மானம். நீங்க இவ்வளவு காலமா மின்னலை நடத்தி அது மூலமா மக்களுக்கு கொடுத்த தெளிவு வரக்கூடிய ஜனவரி 8ஆம் தேதி அந்த பதில் மூலமா நீங்கள் செஞ்ச இந்த மின்னல் புரோகிராமால எந்த அளவுக்கு மக்கள் தெளிவா மக்களுடைய பிரச்சனையை விளங்கி கொண்டாலும் நாங்க 8ஆம் தேதிக்கு நடத்தக்கூடிய தேர்தலில் கிடைக்கக்கூடிய ரிசால்ட்ஸை வைத்து எங்களுக்கு முடிவு கொண்டு எடுக்க இயலும். ஏனென்றால் இன்று ரங்கா அவர்களே முஸ்லிம் மக்கள் மட்டுமல்ல, இன்று அரசாங்கத்திலே இருந்த மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இந்த ஜனாதிபதியுடன் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக, இவர்களுடைய குடும்ப ஆட்சிக்கு எதிராக இன்று மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதிக்கு சவால் விடுற அளவுக்கு வந்திருக்குது. அந்த அளவுக்கு ஜனாதிபதியுடைய இந்த ஜனாதிபதி அவர்கள் கடந்த காலத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பிரிச்சார், ஐக்கிய தேசிய கட்சியை பிரிச்சார், ஜேவிபியை பிரிச்சார், அதே போல ஹெலோருமே கட்சியை பிரிச்சார். எல்லா கட்சியும் ஜனாதிபதி பிரிச்சார். கடைசியில் என்ன நடந்தது? அவருடைய கட்சி பிரிஞ்சது, ஜனாதிபதியுடைய கட்சி. அதுல சிங்களத்துல சொல்வார்கள், புத்தர் கூறியிருக்கிறார் திட்ட தம்ம வேதினி என்று சொல்ற இதுக்குத்தான். சில விஷயங்கள் இந்த உலகத்திலே மீண்டும் பலிக்கும். இந்த உலகத்திலே நாங்க செய்த சில விஷயங்களுக்கு ரியாக்ஷன் கிடைக்கும். சதிகாரர்கள் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பெரும் சதிகாரன் கொடுப்பான். சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சதியெல்லாம் முறியடித்து அல்லாஹ் பெரும் சதிகாரனை விட அல்லாஹ் மிகப்பெரிய சதி. நான் புத்தர் சொன்னது கூறினது என்னென்றால் தமிழ்ல சொல்வார்கள் அரசன் அண்டிருப்பான் தெய்வம் நான் இந்த ஜலாடின் அவர்கள் சொன்னதுதான் முஸ்லிம் அமைச்சர்களுக்கு சால பொருந்தும் நினைக்கிறேன். நான் சில பேர் கேட்பார்கள் ரங்காவின் பதில் என்னென்று. பதில் இதுதான் இவர் கூறியது. ரங்கா அவர்களே, இன்று அரசாங்கம் மீண்டும் முஸ்லிம்களுடைய வாக்குகளை எடுக்கிறதுக்கு பல சதி திட்டங்கள் போட்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இந்த 30ஆம் தேதி நெலும் பொக்குனையில அசான் போட்டி ஒன்று நடக்குது. அசான் போட்டி. இப்ப அசானை தடை செய்த ஜனாதிபதி அவர்கள் தான் அந்த போட்டிக்கு தலைமை தாங்கிறதுக்கு வரார். அசானை தடை செய்யப்பட்டது மஹிந்த ராஜபக்ச ஆட்சியின் கீழ். அப்ப அந்த அசானை தடை செய்யப்பட்ட ஆட்சியாளருடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த அசான் போட்டிக்கு தலைமை வார நெலும்பொக்கு நிலை நடக்குது. இப்ப இத முஸ்லிம் மக்களை ஏமாத்துறதுக்கு, முஸ்லிம் மக்களுடைய வாக்குகளை மீண்டும் ஜனாதிபதி அவர்களுக்கு எடுக்கிறதுக்கு ஜனாதிபதி ஒரு திட்டம். இன்னொரு விஷயம், இப்ப இன்று ஜனாதிபதி அவர்கள் பல முஸ்லிம் பிரதேசத்துல கயக்கிறார்கள். லிபியாலே நடக்கிற அநியாயங்களையும், ஈராக்ல நடக்கிற அநியாயங்களையும், சூடான்ல நடக்கிற அநியாயங்களையும் அமெரிக்கா இது பின்னால் இருக்கிறது. ஹலோ, வணக்கம். வணக்கம். நான் மன்னார் நான் புத்தளத்துல வசிக்கிறேன். நான் ஹரிஸ் அம்பீர் ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். 3 கேள்வி இருக்க ஒரு கேள்வியை தயவு செய்து கேளுங்க. என்னன்னு சொன்னா, நாங்க அடிமட்ட போராட்டி முஸ்லீம் காங்கிரஸ். நாங்க ஆரம்பத்துக்கு நல்ல கஷ்டப்பட்டு எங்களோட மக்கள் இழந்திருக்கிறோம், பிரச்சனை இருக்கிறோம். இப்ப என்ன பிரச்சனை 3 வருஷம் மக்கள் சரியா கஷ்டப்பட்டுச்சு. சரியான கவர்மெண்டால வடிவா தெரியும். கேள்விக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னன்னு சொன்னா, அப்போ தலைவர் என்ன காரணத்துக்காக வேண்டி கட்சிய கவர்மெண்ட் விட்டு வெளியே வர முடியும். ஏன்னா முத வர வேண்டிய முஸ்லீம் காங்கிரஸ் தான். அது எல்லாருக்கும் சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ இவர் ஏன் வர நாட்டில் இருக்கிற $1 மில்லியன் கேள்வி இல்ல மில்லியன் இல்ல உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நான் எல்லா கேள்வியும் போடக்கூடாது. ஹாரிஸ் கிட்டத்தட்ட
இதுவரைக்கும் ஒரு 35 கேள்விகள் இதையொட்டிய கேள்விகள். அதான் ஒரே ஒரு ஆளை போட்டுக்கிட்டோம். 35 கேள்வி என்றால் எல்லா கேள்விகளையும் போட்டு உங்களை ஒரு கோண பண்ற நோக்கம் இல்லை எங்களுடைய நோக்கம். ஆனா 35 பேர்ட்ட கேள்விகளும் இதுதான். இந்த கேள்விக்கு கொஞ்சம் உண்மையில் ஒரு விடயம் உண்மையில் நான் ஜலாலின் அவர்களுடன் விசேஷமாக சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் நாங்கள் உண்மையில் இந்த மின்ன நிகழ்ச்சியில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களும் துணிஞ்சு தங்கள் மாணவ பருவத்தில் சமீம் போன்றவர்கள் சம்மாந்துறை சமீமர்கள் போன்றவர்கள் வெளிப்படையாக தமது கருத்துக்களை கூறி வந்தார்கள். ஆனால் இன்று முஜிப் ரஹ்மான் சொன்ன கருத்து ஒரு அமைச்சருக்கு நல்ல இதை இப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு ஜனாதிபதிக்கு கொடுப்பதற்கு மின்னல் தான் மாற்றி நான் சொன்னேன். நீங்க கேட்கல இந்த முஜிப் ரஹ்மான் சொல்லிட்டாரு, நல்லபடியாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க அதையும் சொல்லிக்கிறார். இந்த விடயம் ஏன் கட்சி இன்னும் தீர்மானத்துக்கு வரவில்லை என்ற விடயம் என்று கட்சி போராளிகள் மத்தியில் நாடு பூராக இன்று மிக உக்கிரமாக எழுப்பப்பட்ட கேள்வியாகும். ஆனால் எங்களுடைய தலைவரை பொறுத்தமட்டில் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இந்த நாட்டில் மிக சாதுரியமிக்க ஒரு தலைமைத்துவம் என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவர். உண்மையில் அவர் இந்த தீர்மானத்தை உண்மையில் 2 வாரங்களுக்கு முன்பு அல்ல 3 வாரங்களுக்கு முன்பு எடுத்திருப்பார். ஆனால் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் இன்று போகின்ற இடங்கள்லாம் மக்கள் 99% ஒற்றுமைப்பட்ட ஒரு முடிவோடு இருக்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து போனோம் கட்சி உச்சபூட கூட்டத்துக்கு. உண்மையில் நான் தெளிவாக சொல்லுகிறேன், எல்லோரும் ஒரு முடிவோடு இருக்கின்றார்கள். எனவே தீர்மானம் இலவாக எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு போனால் அங்கு போனதுக்கு பின்புதான் பார்த்தோம் மக்களுடைய அபிலாசைகளுக்கும் விருப்புகளுக்கும் மாறாக மிக தைரியமாக மக்களுடைய மாற்றத்துக்கு மாற்றமான ஆலோசனைகள் கட்சி கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. கட்சி என்பது ரங்கா அவர்களே இது ஒரு ஜனநாயக கட்சி. தலைவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. எல்லோருடைய கருத்துக்களையும் உள்வாங்க வேண்டும். அவர்களுடைய ஆலோசனைகளை அதில் உள்ள தர்க்கங்களை அறிய வேண்டும். பின்பு அவர்களை இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். இதற்காக நீண்ட நாட்கள் பல கூட்டங்களை நடத்திவிட்டார். மிகப்பெரிய பொறுமைசாலி என்று கூற வேண்டும். மிகப்பெரிய பொறுமைசாலி, அதே நேரம் மிகப்பெரிய தந்திரசாலி என்று நான் கூறுகின்றேன். ஏனென்று கேளுங்கள். அவர் இந்த கட்டத்தில் மக்களுடைய அபிலாசைகளுக்கு மாற்றமாக கட்சி நினைத்தால் கூட வேலை செய்வதற்கு நேரம் இல்லை. கட்சி நினைத்தால் கூட மக்களுடைய அபிலாசைகளுக்கு விருப்புக்கு மாறாக ஒரு தீர்மானத்துக்கு வருகின்ற பொழுது அந்த தீர்மானத்தை கொண்டு மக்கள் மத்தியில் கொண்டு போய் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லுவதற்கு கூட நேரம் இல்லை, காலமும் இல்லை. அது தலைவரே சொல்லி இருக்கின்றார் பல இடங்களில். இவ்வாறான ஒரு நிலைமையில் கட்சி இருக்கின்ற பொழுது இந்த கட்சியின் ஜனநாயக மாண்புகளை பேணுவதற்காக எல்லா சவர்களையும் ஒன்றுபட்ட தீர்மானத்துக்கு அவர்களை இணக்கப்பாட்டு கொண்டு வருவதற்கு சில கால அவகாசத்தை தாருங்கள் என்று கேட்டு நான் நினைக்கின்றேன். நாளை மறுதினம் தபால் வாக்கெடுப்பு ஆரம்பிக்கிறது. அந்த தினத்திலிருந்து தேர்தல் ஆரம்பிக்க இருக்கிறது. எனவே அதற்கு முன்பாக கட்சியுடைய முடிவு அறிவிக்கப்படும் என்று நினைக்கின்றேன். அதே நேரம் அரசாங்கத்துடன் எங்களுடைய கட்சி பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றது. அதை நான் அந்த இடத்தை தெளிவுபடுத்த வேண்டும். அந்த பேச்சுவார்த்தையில் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் எங்களுடைய கோரிக்கைகளில் மிக பிரதானமான அம்பாறையில் கரையோர நிர்வாக அலுவலகம், அதாவது தமிழ் மொழி பேசுகின்ற மக்களுக்கான அலுவலகம் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்னும் பல கோரிக்கைகள், காணி பிரச்சனை, அதாவது பொத்துவில் பல கோரிக்கை. உங்களோட பதிலை வச்சுக்கோங்க. இதுக்கு மிக பதிலளித்து விட்டீர்கள். இருந்தாலும் அவருடைய ஆசை பல தொலைபேசி இருக்க தங்கள் தொலைபேசி அவர்கள் எடுத்தவர்களுக்கு போட வேண்டும். அவர்கள் ஒரு ஆதங்கப்படுவார்கள். அவருடைய வணக்கம்.